பண்டிகை. எருசலேமில் இந்த நேரங்களில் யூத பண்டிகை. அது என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகையில கடந்த சம்பவத்தை குறித்து நம் அனைவருக்கும் தெரியும். பஸ்கா என்றால் என்ன? விடுதலை. இஸ்ரேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் அடிமையாய் வார்த்தை பிதாவின் கரங்களிலே ஒரே வார்த்தை முடிந்தது. அதனால நான் சுருக்கமா சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். அப்போது விடுதலை பெற்றுக்கொண்ட மக்கள் அதை நினைவுபடி 430 ஆண்டுகள் அடிமைந்த மக்களை மோசே மூலமாய் நம் கடவுள் மீட்டெடுத்துக் கொண்டு வருகிறார். அதை நினைவுபடி எருசலேமில் யூத பண்டிகை, பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, 3 பண்டிகை வருகிறது. அறுவடையும் பண்டிகை. இந்த பண்டிகையில யூத மக்கள் எங்க இருக்கிறார்களோ எல்லாரும் எங்க வரணும்? எருசலேமுக்குள்ள. அப்படி வருகின்ற ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இயேசு கூட சிறு வயதில் அந்த பண்டிகைக்கு போயிருப்பார். ஆனால் 30 ஆண்டு வரை அவர் தன்னுடைய தாயும் தன் தகப்பனுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்தார். முடித்த பிறகு 3 ஆண்டுகளில் அவர் திருப்பணி ஆற்ற வேண்டும். ஆண்டு செலுத்தும்படி அதாவது நிறைய வசனங்களை பார்க்கிறோம். பிதாவுடைய சட்டத்தின்படிதான் இந்த புலகத்துக்கு என்னை கண்டவன் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நல்ல கவனி 10 நிமிஷம் முடிக்கிறாங்க. என்னை கண்டவன் ஒரு ஒற்றுமை. ஆனால் அருமையான 7ஆம் வார்த்தை பேசின பிரியகுமார் ஐயாவுக்கும் 6ஆம் வார்த்தை பேசின பிரியகுமார்கள் அருமையா சொன்னார். ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, 6 நாட்கள் அவர் சிருஷ்டித்தார். எதை? வானத்தையும் பூமியையும், செடி கொடி, மிருகஜீவன்கள், பறவைகள், கடல் மற்ற அனைத்தையும் சிருஷ்டித்தார். அப்படி சிருஷ்டித்த தேவன் அவருடைய உருவத்தின்படி மனிதனையும் உண்டாக்கினார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் ஆதாம் ஏவாள் செய்த தவறுகள் நிமித்தமாய் அந்த பாவத்தை நீக்குவதற்காக அவர் இந்த பூலகத்தில் மனித உருவம் எடுத்துக் கொண்டு வருகிறார். ஏனென்றால் நிறைய காரியங்கள் 6ஆம் வார்த்தையில் நாம் கவனித்திருப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்டெடுத்துக் கொண்டு வரும்போது அவர்கள் திடீர்னு கோபித்துக் கொள்வார்கள், எரிச்சல் அடைவார்கள். அப்போது நியாயாதிபதிகளை கடவுள் உருவாக்கினார், ராஜ்யத்திலும் உருவாக்கினார், இஸ்ரவேல் மக்கள் தீர்க்கதரிசியை உருவாக்கினார். இப்படிப்பட்ட 3 விதமான காரியங்களை செய்தாலும் கூட ஆனால் ஜனங்கள் மன திருப்தியை அடையவில்லை. அதனால்தான் நமக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு குமாரன். அதே ஏசாயா திரும்ப சொல்லுகிறது 53ஆம் அதிகாரத்தில் 1 நீ படித்து பார்க்கும் போது 7வது இப்படி பார்க்கலாம். அவர் நொறுக்கப்பட்டோம், ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போடுகிற ஒரு ஆட்டுக்குட்டி போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போலவும் ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அல்லேலூயா. ஆடு என்ற வார்த்தை நமக்கு உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்தான் உலகத்தின் பாவத்தை
சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டி அங்கேயும் வாழ்ந்து சொல்கிறார். ஆனா மக்களுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கிறாரே, இவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவையாக தீர்க்கதரிசி சொல்கிறார். இவருக்கு என்ன பெயரிடுவது? இம்மானுவேல். அதே மத்திய விசேஷத்தில் சொல்கிறார், இவருக்கு என்ன பெயரிடுவையாக? இயேசு என்று பெயரிடுவார். இம்மானுவேல் என்று இம்மானுவேல் என்று பாருங்க, அவருடைய வார்த்தை என்ன நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். கடவுளுடைய சித்தம் அவர் முடிக்கின்ற சில காரியங்களை பார்க்கும்போது, சில காரியங்களை கூர்ந்து கவனிக்கும் போது அவர் நமக்காக பாடுபட்டார். ஒருமுறை நம்முடைய பிரபா வருகிறார், அவர் பாடுபடுகிறார். ஒருவேளை பாவத்தை மன்னிக்க, பாவத்தை போக்குவதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். பாவியை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். பாவத்தை நீக்கத்துக்காக தான் இவ்வளவும் 3 வருடம் அவர் தன்னையே அர்ப்பணித்தார், தன்னையே ஒப்பு கொடுத்தார். எப்பவுமே அவர் பிதா 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தவர், அவர் பிதாவுடைய சித்தத்தின்படி வந்தவர். எல்லாவற்றையும் என்னென்ன செய்ய வேண்டுமோ பிரிந்து போன 2 கோத்திரம், பிரிந்து போன 2 கோத்திரத்தையும் ஒற்றுமை சேர்த்தார். எப்போது? அவர் கழுத்து மேல கவனியாக வரும்போது, இந்த கழுத்து மேல குருத்தலை பிடித்துக் கொண்டு வரும்போது அங்க நடந்த சம்பவம் தெரியுமா? கலிலே மக்களும் சமாரிய மக்களும் பலவீன மக்களும் ஒன்று சேர்ந்து இவன் மேசியா என்று நினைத்து என்ன பண்ணாங்க? ஹோசன்னா, தாவீது மகனுக்கு ஹோசன்னா என்று சொல்லி கூப்பிட்டார்கள். சாலமோன் கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயத்துக்கு யார் போகக்கூடாது? யார் போகணும்னா வேதபாரர்களும் பெரியவர்களும் பெரிய பெரிய ஆட்கள் பரிசுகளும். ஏன்னா நம்முடைய பாஷை நான் பேசுறேன், நான் தெரிய பேசுறேன், வேற வேற பாஷை. அதாவது இதுதான், இவர்தான் போக வேண்டும். ஆசிரியர்கள் முக்கியமான, நான் தான் பைபிள் படிப்பேன், நான் தான் பாட்டு பாடுவேன், நான் தான் ஜெபிப்பேன், நான் தான் தீர்க்க சொல்லுவேன், நான் தான் செய்வேன் என்று சொல்ற மட்டும்தான் இருப்பாங்க. மற்ற யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா மேசியா வரும்போது, கைது குட்டி மேல மமனியா வரும்போது எல்லாருக்கும் மகிமை காணப்பட்டது. அந்த ஓப்பன் த டோர், ஆண்டுடைய கிருபையினால எல்லாரும் போகிறதுக்கு தகுதி அடைந்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, மேசியா பிரிந்து போன இஸ்ரவேல் மக்கள் ஒன்றாக சேர்க்கிறார். அதனால ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டது. எங்க சொல்றாருன்னா, யாக்கோபு தன் 12 பிள்ளைகளை கூப்பிட்டு ஒவ்வொரு தீர்க்கதரிசி போல ஆசீர்வதிக்கிறார். இயேசு நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க, இவர் யூதருடைய ராஜா சிங்கம். யாரு சிங்கம்? இவர் சிங்கம். அதனாலதான் இவர் என்ன சொல்றாரு? பிளாத்தின சொல்றாரு, இவர் யூதருடைய ராஜா, நசரேயனாகிய இயேசு சொல்லப்படுற மேல என்ன சொல்றாரு? இவர் யூதருடைய ராஜா. அப்புறம் சொல்றாரு, பிரசங்கிக்கின்ற நேரத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு 3 நாளுக்குள்ள கட்டப்படும். அப்ப மாதிரி அறிவா சொல்ற யோவான் சுவிசேஷத்துல ஒரே வசனம் மட்டும் படிக்க பார்க்கலாம். யோவான் 10 அதிகாரம் 18 வசனம் மட்டும் படிக்க. யோவான் 10 அதிகாரம் 18 வசனம். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம், அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ள எனக்கு அதிகாரம். பிதாவுக்கு மட்டும்தான் உரிமை. தேவகுமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அது உரிமை. மற்ற யாருக்குமே கிடையாது. மற்ற பாரு, இயேசு கூட அவர் பார்த்து பயப்படுகிறது என்று சொல்றாங்க. அதனால இயேசு கிறிஸ்துவுக்கு சகல உரிமை உண்டு. பிதாவுடைய சித்தத்தின்படி வந்தார், பிதாவுடைய சித்தத்தின்படி வேலை முடித்தார். அதாவது பாருங்க, 3 காரியங்கள் மன்னியும் பரதேசில் என்னோடு கூட இருப்பார், அதோ உன் சகோதரன், அதோ உன் தாய். 3 காரியங்கள் நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது காரியம் சொல்லும்போது சிறைச்சாலை 2ஆக விளக்கிறது. அப்ப இயற்கை, அவர் படித்த சிருஷ்டித்த இயற்கை அப்படியே பயங்கரமான இருள் சூழ்ந்து கொண்டது. ஒளி கூட தேவ மனிதன் பாடுபடுகின்ற காரியத்தை பார்க்கும்போது அப்படியே இருளாக சூழ்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? உலகத்தையே படைத்த ஆண்டவர், ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர், ரட்சிப்பை கொடுத்த மகிமை கிறிஸ்துவர்.
இப்போது பாடுபடுகிறார் என்று சொல்லி அந்த இருள் அடைந்த ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகிறது. அரிமானவர்களே, அதனால சொல்றது நீங்க ஒண்ணு என்னால ஒண்ணு பண்ண முடியாது. ஆண்டவர் எனக்கு பிதாவுடைய சித்தத்தின்படி வந்த ஜீவனை கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஜீவனை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிறார். அரிமானவர்களே, பிதாவே இவர்களை மன்னிப்பு, பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னையே அர்ப்பணிக்கிறார். என்றால் லாஸ்ட் ஒரு காரியத்தை முடித்து நான் ஆசைப்படுகிறேன். யூதருடைய பாவரை, ஏன்னா யூத குலத்தில் பிறந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு யூதர்கள் செபிக்கின்ற நேரத்தில், இரவு நேரத்தில் மொழிகள் பிடித்து செபித்து விட்டு படுக்கின்ற நேரத்தில் பிதாவை பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்வார்கள், ஆண்டவரே ஆவியை கரத்தில் யார் சொல்றது? இயேசு கிறிஸ்து சொல்றாருமா, யூதர்கள் சொல்றாங்க. யூதர்கள் கற்றுக்கொண்டு பாடும். நம்ம அப்பா அம்மா பிள்ளைங்க சொல்லி தரப்பா ஜெபிக்கும் போது முடியல சொல்லு ஆமென் என்று சொல்றவே இல்லையா? அது போல யூதர்களுக்குள்ள ஒரு பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. என்ன பாடம்? கடவுளே, பிதாவே, யாவியே. அதே போலதான் இயேசு கிறிஸ்து எல்லா வேலைகளும் செய்து முடித்து நிறைவேற்ற யூதருடைய பாவரைப்படி அவர் பிதாவுடைய சித்தத்தின்படி வந்தவர். பிதாவுடைய சித்தத்தின்படி பிதாவே உன் கரங்களில் என் ஆவியை சொல்லி ஒப்புக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ரட்சகரை நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதிப்பார். எல்லாருமே நாம் உங்களுக்காக நான் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் செய்வோம். என் அன்பின் தகப்பனே, இந்த நாளை கொடுத்துக்காக கொடான பரிசு சொல்கிறோம். 6 வார்த்தை உங்களுடைய திரு சித்தத்தின்படி செய்து முடிக்கிறப்பா. 7வது வார்த்தை, பிதா கொடுத்த இந்த ஜீவனை மறுபடியும் அவருக்கு நீ கொடுக்கிறீரப்பா. இந்த நாளில் கூட எங்களை உன் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒருவேளை இந்த 2 நாட்களில் நாங்கள் தவறுகளோ பாவங்களோ செய்திருந்தால் எங்களை பாவத்தை மன்னித்து நீ ஏற்றுக்கொள்ளும். உன் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிற பெரிய காரியம் செய்யும். விசேஷமாக நாளில் இருக்கிற ஒவ்வொரு வேளும் கரம் மகிமையா இருக்கட்டும். ராஜா, உபவாசம் இருந்து பாடப்பா. ஒரு மனுஷன் இந்த சாதி பிசாசு ஓட்ட வேண்டும் என்றால் உபவாசத்தினாலும் சபத்தினாலும் இல்லாவிட்டால் இந்த பிசாசு ஓட்ட முடியாது கற்றுக்கொடுத்திருக்கிறப்பா. நிறைய பேர் உபவாசத்தில் காத்திருப்பாங்க. அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது வசந்த காலம், உங்களுடைய பிள்ளைகள் வளர்ச்சி காலம். குறிப்பிட்ட காலத்தில் கருத்து கொடுக்கிற